தலைவா, எவனும் தலைவன் கிடையாது, எவனும் உனக்கு தலைவன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. உன்னை போன்று 2 கண்களும் 2 கைகளும் 2 கால்களும் ஒரு உயிரும் உள்ள மனிதன் தான் அந்த மனிதன். எந்த விஷயத்துல ஒன்று வயந்துட்டான்? மக்களே, ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. என் தலையெழுத்து இவன் வந்தால் மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனா, அவன் உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 நாளா எல்லா டிவிகள்லையும் எல்லா சோசியல் மீடியாலையும் கரூர்ல நடந்த அந்த 41 பேர் உயிரிழப்பு குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க. ஆளுக்கு அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி, ஆளுக்கு ஒரு தியரி, ஆளுக்கு ஒரு விஷயம். இதுல எல்லாரும் என்ன மறக்கிறாங்கன்னா, 41 உயிர்கள் பலி போயிருக்கின்றது. அந்த உயிர்கள் என்ன மதிப்பு இருக்கின்றது, இப்படி அப்படின்னு பலதரப்பட்ட வாதங்கள். ஆனா யாருமே அந்த 41 பேர் உயிரிழந்தவங்களோட அந்த பிரைவசி, அவங்களோட அந்த சாங்டிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, புனிதத்தன்மையை பற்றி பொருட்படுத்துறதாவே தெரியல. இதுல எனக்கு என்ன, நான் இந்த 2 நாள் நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட நான் பேசியிருக்க மாட்டேன். நாம் இந்த விஷயத்தை குறித்து முழுமையான தகவல் வர்றதுக்கு முன்னாடி பேசுறதுங்கிறது அந்த இறந்தவர்களுடைய ஆன்மாவை நாம் அவமதிப்பதா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த போஸ்ட் நான் போடலை. இருந்தாலும் அந்த போஸ்ட்களை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று இந்த சமயத்தில் இதை போட்டு நம்ம பேர் வாங்கிடணும் ஒரு எண்ணங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு கூட இப்போ நீ ஏன்டா இந்த போஸ்ட் போடுறேன்னு நீங்கள் இன்னைக்கு கூட நான் போட்டிருக்க மாட்டேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர் ஒரு பேச்சு திருப்பி இந்த சம்பவத்துக்கு இப்போ தான் வாயை திறந்துருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில தான் இந்த போஸ்ட் போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துச்சு. சரி, முதல்ல நான் ஒரு விஷயத்த பார்க்குறவங்க தமிழக மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே வருது. தலைவா, எவனும் தலைவன் கிடையாது, எவனும் உனக்கு தலைவன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. உன்னை போன்று 2 கண்களும் 2 கைகளும் 2 கால்களும் ஒரு உயிரும் உள்ள மனிதன் தான் அந்த மனிதன். எந்த விஷயத்துல ஒன்று வயந்துட்டான்? உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தமிழ்ல சொன்னா சுயமரியாதை இல்லாதவன் தான் பிறனை தன்னோட தெய்வம் போல் பார்ப்பான். உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? உங்களை போன்ற ஒரு சாதாரண மனுஷனை பட்னி கடந்து தண்ணீர் குடிக்காம அப்படின்னு பார்க்கணுமா? யோசிச்சு பாருங்க. துருவ விஷ்ணு 2 வயது சிறுவன், தவறுது சரி என்று அறியாத அந்த வயசுல தன் பெற்றோர் மற்றும் தன் பெரியம்மா பெரியப்பாவின் முட்டாள்தனமான அறிவில்லாத செயலால் தன் உயிரை இழந்திருக்கின்றான். வெள்ளித்திரையில் தோன்றும் ஒரு நாயகன் வர்றான்னு 2 வயசு கூட நிரம்பாத ஒரு பிள்ளைய தன் பெற்றோர் அந்த பெரியம்மா கையில கொடுத்து விடுறாங்கன்னா உங்களை நாங்க என்னத்த சொல்ல? படிச்சா அப்பா டெய்லி லேபரர், தினக்கூலி, அம்மாவுக்கு ஸ்பீச் இம்பேர்ட், பேச முடியாதவர்கள் அப்படின்றாங்க. உங்க வாழ்க்கையில அந்த நடிகர் என்ன ஒளியேற்றிட போறாரு? உங்களுக்கு இருந்த ஒரே ஒளி 2 வயது அந்த பச்சிளம் குழந்தையை இன்று பூமியில் இல்லை என்றால் நான் சொல்லுவேன், நீங்க தான் காரணம். ஏன்? உங்களுக்கு அந்த சினிமா மோகம் தலை விரித்தாடியது. அந்த போட்டோ பார்க்கும்போது பாவமா இருக்குதுங்க. பையனை பார்க்கும்போது 2 வயசு கூட இல்லை, அவன் தலையில அந்த கச்சி துண்டை போட்டு கட்டி வச்சிருக்கீங்களே, அசிங்கமா தெரியல? உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா? தமிழகத்தின் அவல நிலைமை இதுதாங்க இன்னைக்கு. மக்களே, ஒன்று புரிஞ்சுக்கங்க. சமூக சேவை செய்ய எவனுமே அரசியலுக்கு வர்றது கிடையாது, யாருமே. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சமூக சேவை செய்ய அரசியலுக்கு யாரும் வர்றது கிடையாது. அதுக்கு மாற்று பாயிண்ட் ஒண்ணு, சமூக சேவை செய்ய வேண்டும் என்றால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்னை தெரசாவை எடுத்துக்கங்க. எம்எல்ஏ நின்னாங்களா? எம்பி நின்னாங்களா? இல்லை சிஎம்மா போறேன்னு சொன்னாங்களா? சேவை செய்யல? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க அரசியல் பதவிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது மாதிரி 1000 பேர் இருக்காங்க. அரசியலுக்கு வராம ஒதுங்கி நின்று தங்களால முடிஞ்ச உதவிய தங்களை வருத்து கொண்டு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கே தெரியுமா தெரியல, தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையான்னு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்குலாம்? உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சினிமாவில் 4 பேரை மிதிக்கல, சும்மா நீட்டா அயன் பண்ண பேண்ட் ஷர்ட் போட்டு போகல, ரத்த பரட்ட தலையோட, கசங்கின சட்டை, கசங்கின வெஸ்டியோட, தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாய் பரிசையும் தான் கட்சிக்கு கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிற அரசியல்வாதி இதே தமிழகத்துல இன்னும் உயிரோடு இருக்காரு. அது சரி, நமக்கு எதுக்கு அவரெல்லாம் பத்தி பார்த்து பேசணும்னா நமக்கெல்லாம் அது நமக்கும் நம்ம குல பெருமைக்கும் அது இழிவு. அதெல்லாம் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த 2 வயது பையனோட உயிருக்கு யார் பதில் சொல்லுவா?
இப்போ சில சம்பவங்கள் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நான் இதில் அரசியலுக்குள்ளே போக விரும்பல. ஒரு விஷயத்தில் வந்து நான் இதில் வந்து ஒரு விஷயத்தில் நான் தமிழக முதல்வர் ஸ்டாலினை நான் பாராட்டுவேன். ஒரே ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, பதிலுக்கு பதில் பேசாமல் அமைதிக்காரங்கன்னு சொன்னார். வந்து அரசியல் பக்குவம் அவருக்கு இருக்கு. அந்த விஷயத்தை நான் பாராட்டுவேன். டூ அண்ட் ஃப்ரோ இல்லாமல் வதந்திகளை பரப்பாதீங்க, இந்த விஷயத்தை இதோட விடுங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொல்கிற அரசியல் பக்குவம் அவருக்கு இருக்கு. மற்றவர்கள்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாத மாதிரி நிறைய பேர் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்காங்க, கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சு. வெள்ளிக்கிழமை தாவேக்காவோட மனுவை உயர்நீதிமன்றம் கேட்க போகுது. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் பேசுறது சரியா இருக்காது. நான் ரெண்டு கேள்வி தான். நான் இந்த விஷயத்தை நான் பார்த்த அளவுக்குல யார் தப்பு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் தெளிவாக சொல்றேன். சில பேர் ஏதோ விஜய் வேணுக்குனே 41 பேரை கொண்டாங்க, அப்படி கிடையாதுங்க. யாரும் ஒரு உயிரை இழப்பதை அவர் ரசிகர்கள் இருப்பதை அவரும் விரும்ப மாட்டார். அதை முதலே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். யாரும் அப்படி பேசாதீங்க. அவர் தவறு செஞ்சிருக்கலாம், அவர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தவறு இருந்திருக்கலாம். ஆனால் வேணுக்குனே 41 பேரை பழி வாங்குறாருன்னு சில பேர் பேசுற மாதிரி அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. சரி, இந்த கூட்டத்தில் நடந்ததில் சில தவறுகள் அவர் மேல இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டித்தாகணும். ஏன்னா சினிமாக்காரன் பிச்சுக்கிட்டு போறீங்க பாருங்க, போகாதீங்க. ஏன்னா உங்களையோ என்னையோ ஒரு துளி கூட 0.0000001% கூட நினைக்காதவன் தான் சினிமாக்காரன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் சொல்றாரு, அந்த மீட்டிங் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். அது உங்களுக்கு தெரியணும், கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும் இங்கே என்ன நடந்ததுங்கிறத. 12 மணிக்கு மீட்டிங்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், 12 மணி மீட்டிங் எதுக்கே கரண்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா தெரியல, ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணணும் நீங்க. ஏன்னா 12 மணிக்கு மீட்டிங்னா மதியம் உச்சி வெயில் இல்லையா? நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச போறீங்க, பரப்புரை முடிய போகுது. அப்போ ஏன் நீங்க ஹாலஜன் லைட்டும் ஃபோக்கஸ் லைட்டும் மரத்தில் கட்டியிருந்தீங்க? அப்போ நீங்க இருட்டினதுக்கு அப்புறம் தான் வரப்போறீங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சா? கேள்வி இதுதான். நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையா இருந்துச்சுங்க. அந்த லைட்லாம் பளிச்சுன்னு அடிக்குது. அப்போ உங்களுக்கு முதல்ல தெரியுது நீங்க லேட்டா வரப்போறீங்கன்னு. ஏன் மக்களை 12 மணின்னு சொல்லி கருவாடா காய வச்சிங்க? இது சரியா தவறா? இதுல என்ன தப்பு நடந்தவங்களா போக விரும்பல, அதுக்குள்ள விரும்பல. ஆனா நீங்க பண்ண இது ஒரு மிக 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 பெரிய தவறு மிஸ்டர் விஜய். ஒரு மனிதன் டீஹைட்ரேட் ஆனா சாதாரண விஷயம் கூட அவனுக்கு ஃபேட் எல்லாம் முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. சரி, அந்த அளவுக்கு அறிவியல் உங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது, உங்க கூட இருக்கவங்களுக்கும் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நான் ஒரு விஷயத்துல நான் விஜயகாந்தை சேர்த்துக்குவேன். அவரும் சினிமாக்காரர் தான். சினிமாக்காரங்க எல்லாருமே சினிமாக்காரர். அவர் என்ன கேப்டன் ஆர்மியில இறங்கி சண்டையா போட்டாரு, நீங்க என்ன தளபதி போருக்கா போனீங்க? கிடையாது. நீங்களா உங்களுக்குள்ள வச்சுக்க பேரு, உங்களோட ரசிகர் உங்களுக்கு கொடுக்குற பேரு, அதை நீங்க போட்டுட்டு அந்த பேரை சொல்லி 10 பேர் கூப்பிட்டா நீங்களும் அந்த பேரை வச்சுக்குவீங்க. ஆனா விஜயகாந்த் ஒரு விஷயம் கரெக்டா பண்ணார். தான் அரசியல்ல இறங்கும் போது விஜயகாந்த் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயாவை கூட வச்சுக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் விஜயகாந்த் அரசியல் அருகில், உங்களோட பல மடங்கு அரசியல் அருகில் இருந்து பார்த்தவருங்க, கலைஞரோட நெருங்கி பயணம் பண்ணவர். ஏன் வச்சுக்கிட்டாரு? அரசியல் எனக்கு தெரியாது, அரசியல் தெரிந்த ஆளுமையில் இருந்த ஒருத்தரை கூட வச்சுக்கணும் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா கூட வச்சுக்காரு. நீங்க யாரை வச்சிருக்கிறீங்க? உங்களை போன்ற ஒன்றுமே தெரியாத விசில் மட்டும் அடிக்க தெரிஞ்சவங்களை கூட வச்சு நீங்க என்னதோட விளைவு தான் இது. 7 மணிக்கு நீங்க மீட்டிங்க்கு வர்றீங்கன்னு தெரிஞ்சுதானே அந்த லைட்டை போட்டீங்க. அப்ப ஏன் 12 மணிக்கு டைம் கொடுக்குறீங்க? தவறு தானே. இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களை. நீங்க சில எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த லைட்டெல்லாம் எங்க ஃபோக்கஸ் பண்ணுது பாருங்க, நேராக விஜய் நிற்கிற இடத்துல அது ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. இந்த மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு கச்சேரி நிறுத்துவார் பார்த்தீங்களா, பாப் சிங்கர். அவருக்கு இவரோடலாம் 10 மடங்கு கூட்டம் வரும். மைக்கேல் ஜாக்சன் மேடை, அந்த பெரிய பெரிய பாப் மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே இந்த மேடையை நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? மேடை அப்பதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக தெரியும். அதுக்காக மேடை நோக்கியே தான் எல்லா வெளிச்சத்தையும் வச்சிருப்பாங்க. கீழே இருக்கவங்களுக்கு வெளிச்சம் கிட்டத்தட்ட இருட்டாவே இருப்பாங்க. அது ரொம்ப லைட்டா இருக்கும். அந்த மேடை அப்படி பிரகாசமா இருக்கும், நீங்க பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கண்ணு கூசுற அளவுக்கு பிரகாசமா இருக்கும். அந்த சினிமா எஃபெக்டை தான் அவர் இங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாருங்க. எனக்கு வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. பிரச்சார கூட்டமும் உங்களுக்கு சினிமா தானா? சரி விடுங்க, நீங்களும் ஏதோ வர்றீங்க போயிட்டீங்க. உங்களோட ஒரு நல்ல பழுத்த ஒரு அரசியல்வாதி, அரசியல் பண்பு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருந்தான் அப்படின்னா அங்க என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? கண்டிப்பா உங்களை அட்லீஸ்ட் திருச்சியை விட்டாச்சு போக விட்டுருக்க மாட்டான். நீங்க போனது தப்பு தான், என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். யார் எப்படியோ சொல்லு, போய் நேராக அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேங்க, உங்களை பார்க்க வந்த 41 உயிர் பலியாயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு அஞ்சலி கூட்டம், ஒரு இரங்கல் கூட்டம் வச்சிங்களா? சொல்லுங்க. வேற எந்த காரணமுமே இல்லை. பின்னால் காரணங்களாம் இவர் பண்ணாரு அவர் பண்ணாரு, அது என்ன கமிட்டி பேசிக்கிட்டோம்.
அவர்கள் 41 பேர் ஏன் இறந்து போனாங்க? உங்களை பார்க்க வந்ததுனால தான் அவங்க இறந்து போனாங்க. வீட்டில் உட்காந்தா செத்துருக்க மாட்டாங்க. ஒரு இரங்கல் கூட்டம், ஒரு அஞ்சலி செலுத்துற கூட்டம் இல்லை. உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுறீங்க. உங்களை பத்தி செல்ஃப் டெஃபினிஷன் தான் இருக்கு. நான் அதை பண்ணவில்லை, பேசுறதை தவிர தப்பு பண்ணவில்லை, இன்னும் பயணம் தொடரும், இப்படி தான் இருக்கே தவிர போற போக்குல ஒரு வார்த்தையை எங்களுக்கு இரங்கல் சொல்றேன்னு சொல்லிட்டு போறீங்க. இது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது சினிமா ஷூட்டிங் இல்லைங்க. சிஎம் சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னா வீட்டை விட்டு வெளில வாங்க சார், ஒரு அஞ்சலி மீட்டிங் அட்டன் பண்ணுங்க சார். உங்கள் வீரத்தையும் உங்கள் திறமையும் மக்கள் அன்னைக்கு நீங்கள் ஓடும்போதே பார்த்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தளபதினா அன்னைக்கு நீங்கள் ஓடும்போதே அந்த தளபதியை மக்கள் பார்த்துட்டாங்க. அதை விடுங்க. நீங்கள் தப்பு பண்ண அந்த கூட்டத்தில் நீங்கள் சில விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறீங்க, கவர்மெண்ட் நடக்கலன்னு சொல்லுது. அதை பற்றி நான் பேசவே விரும்பலை. தலைமை பண்பு என்பது உங்களை நம்பி வந்தவர்கள் நடுத்தவில் நிற்கும் போது அவங்க கூட நிற்கிறது தான். உங்களோட சினிமாக்காரர் அரசியலையே நான் ஒன்று சொல்கிறேன். எம்ஜிஆர் என்று இந்த நாட்டில் ஒரு தலைவர் இருந்தாருங்க. பொன்மனச்செம்மல் பல பேர் வாங்கினார். அவர் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணாருங்கிறத கொஞ்சம் பாருங்க. எப்படி களத்துல நின்னாருன்னு பாருங்க. களத்தை விட்டு ஒரு சாதாரண விஷயத்துல டபால்னு அடிச்சுட்டு நீங்க ஓடுனீங்கன்னா உங்களோட நம்பகத்தன்மை அடி வாங்குது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல்ல நம்பகத்தன்மை ரொம்ப 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 முக்கியம். அது எனக்கு இன்னொரு வருத்தமான விஷயம். இது இந்த தலைமுறை அரசியல நான் பாக்குறேன். அது அரசியல்வாதிகள் தன்னை ஒரு இளைஞர்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில பொசிஷன்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் நாகரிகமா எல்லா விஷயத்திலையும் நடக்கணும். அது என்னங்க, டாப் பட்டனை கழட்டி போட்டு எப்போது பேசுறீங்க? இரங்கல் செய்தி கூட டாப் பட்டனை கழட்டி போட்டு தான் நீங்க பேசுறீங்களா? அந்த டாப் பட்டனை மாட்டி, காலர் பட்டனை தவிர மற்ற எல்லா பட்டனும் மாட்டி தான் ஒரு ஷர்ட் போடணுங்கிற ஒரு பேசிக் அறிவு உங்களுக்கு கிடையாதா? உங்களை மட்டும் நான் குறை சொல்ல, தமிழக முதல்வரும் டாப் பட்டனை கழட்டி போடுறாரு. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. நான் அவரை பார்த்தா சொல்லணும்னு நினைப்பேன். உங்களை தமிழகம் முழுசும் பார்க்குது, உலகம் பார்க்குது. தயவு செய்து இந்த டாப் பட்டனை கழட்டி போட்டு நிற்காதீங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்கா? எம்ஜிஆர் ஃபுல் ஸ்லாக் போட்டு வருவார், கலைஞர் துண்டு போட்டு வருவார், ஜெயலலிதா 1000 குறை சொல்லுவீங்க. அந்த மாதிரி கண்ணியமா ட்ரெஸ் போட முடியாது. அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் விரல் நீட்டி அவங்களை குறை சொல்லுங்க. அவங்க உடை முகம் சொல்லிக்கும்படியா இருந்ததுன்னு கிடையாது. என்ன டாப் பட்டனை கழட்டி போட்டு போறீங்க? உங்களை பார்த்து என்ன கத்துக்க முடியும்? இளைஞர்களுக்கு நீங்க பாடமா இருக்கணும்னு இளைஞர்கள் உங்களை பார்த்து நினைக்கிறாங்கன்னா அந்த இளைஞர்களை பத்தி நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், அவ்வளவுதான். அது என்ன சினிமா டயலாக் மாதிரி பேச்சு? ஸ்டாலின் அங்கிள், உங்களுக்கும் அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாங்க. ஆனா இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டோட முதல்வர். நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் மரியாதையோட பேசணும். உங்களுக்கு ஒரு அனெக்டோட் சொல்றேன். இன்றைக்கு இருக்க பிஜேபி எனக்கு பிடிக்காதுங்க. ஆனா மன்மோகன் சிங்கை குறை சொல்லி அமெரிக்காவுக்கு சேர்ந்து சுஷ்மா ஸ்வராஜ், பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன், அமெரிக்கா போயிருக்கும் போது மன்மோகன் சிங்கை குறை சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது என் மண் அல்ல, எனக்கும் அவருக்கும் 1000 வித்தியாசம் இருக்கும், என்னோட பிரதம மந்திரியை நான் இங்கே குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில வந்தாங்க. என்றைக்குமே அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும்போது அட்ரஸ் பண்ணும்போது மரியாதை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க நான் பிஜேபியை சொல்ல, அந்த மரியாதையை கற்றுக்காங்க. வாஜ்பாய் 1000 கிரிட்டிசைஸ் பண்ணுவார். வாஜ்பாய் மன்மோகன் சிங் வாஜ்பாய் 1000 கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அந்த மரியாதையை குறையக்கூடாது. அது என்ன ஸ்டாலின் அங்கிள்? என்னங்க ஸ்டாலின் அங்கிள்? உங்களுடைய தரம் உங்களுடைய வாயிலிருந்து வரணுங்க. திமுகலையும் அதிமுகலையும் பாருங்க, கலைஞரும் ஜெயலலிதா யாரையும் ரொம்ப கேவலமா பேச மாட்டாங்க. அதுக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, 2 கட்சியிலுமே அதுக்கு ஆட்கள் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப கேவலமா பேசுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இந்த கட்சியில இருப்பாங்க, அந்த கட்சியில இருப்பாங்க. இவங்க ஜெயலலிதா கேவலமா பேசுவாங்க, அவங்க கருணாநிதியை கேவலமா பேசுவாங்க. ஆனா கலைஞரும் ஜெயலலிதாவும் அந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா அவங்கள அரசியல்ல? நீங்க எங்க பாத்தீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கிற நேரம் உங்களுக்கு கிடையாது. அரசியல் தலைவரா இருக்கிறவன் சில வார்த்தைகளை சில விதமா பேசக்கூடாது. இது சினிமா டயலாக் இல்லை விஜய் சார். தயவுசெய்து இனிமேலாச்சும் மாத்துங்க. நான் ஒரே கேள்வி மாத்தி கேட்கிறேன். உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 20 வயசு வித்தியாசம். இன்னைக்கு உங்களை ரசிகர்களா வச்சிருக்க நிறைய பேர் அண்ணா விஜய் விஜயன்னாங்களும் உங்களுக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்க. அப்போ உங்களுக்கு விஜய் அங்கிள் தானே அவங்க எல்லாம் கூப்பிடணும். ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு 25 வயசு வித்தியாசம் இருக்கும்ல. அப்போ உங்களை எப்படி கூப்பிடணும்? விஜய் அங்கிள் தானே கூப்பிடணும். அது என்ன விஜய் அண்ணா? அப்ப நீங்க மட்டும் அண்ணா அவர் அங்கிளா? சொல்லுங்க. நீங்க என்ன சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களை மக்கள் முன்னால் தூக்கி வைக்கிறாங்க. நான் மக்களை தான் கேட்கணும். நான் உங்களை கேட்டு எனக்கு ஒன்றும் உங்களை கேட்டு எந்த மாற்றம் வரப்போதும் நீங்க மாறாமத்தான் இருப்பீங்க. ஏமாறுகின்றவன் இருக்கின்ற வரைக்கும் ஏமாற்றுபவன் இருந்துட்டு தான் இருப்பான். அது எல்லா அரசியல்வாதியும் உண்மைதான். நீங்களும் எந்த வேரியேஷன் எந்த சேஞ்சுமே கொண்டு வர்றது கிடையாது. மக்களை ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. என் தலையெழுத்து இவன் வந்தால் மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனா அவன் உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இவர் வர்றாருப்பா, இவர் வந்தா எங்களோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னா இதுக்கு முன்னால் அப்படி என்னத்த பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே எந்த ஆணியையும் புடுங்காதவன் இனிமேல் மலையை கவுத்திடுவான்னு நீங்க நினைக்கிறது முட்டாள்தனம். அரசியலில்
கொள்கைகள் என்ன, அதை பார்த்து ஓட்டு போடுங்க. கரப்ஷன் எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்யும். யார் வந்தாலும் கரப்டாக தான் இருப்பான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. மக்களுக்கு அரசியல் அறிவு வேணும். திமுக கிட்டேயும் அதான் கேட்குறேன். இனிமேல் மாறப்போதா? நீங்களும் தொடர்ந்து ரெட் ஜெயண்ட் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறீங்க, வியாபாரம் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக வரும்போது உங்களுக்கு குத்துதே குடையதே நீங்கள் பேச போறீங்க. இதுதான் நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இனிமேல் நடக்க போகுது. சினிமா என்ற அந்த பிம்பத்தை பெருசா கட்டி எழுப்புனதுல எம்ஜிஆர் அவர்களுக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கு அதோட பெரிய பங்கு உண்டுன்னு தான் நான் என்னைக்குமே சொல்லுவேன். ஏன்னா 2006 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, என்ன ஷாக் பண்ணிருச்சு. தமிழ்ல சினிமா பேர் வச்சா 30% என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் ரிபேட். என்னங்க தமிழை வளர்க்குறீங்களா நீங்க? சினிமா பேர் வச்சு ஏன் ரோட்லலாம் கடையிலலாம் சினிமா தமிழில் பேர் எழுதுகிறோம், ஏன் நோட்டில் நான் தமிழில் பேர் எனக்கு ரிபேட் தருவீங்களா? சினிமாவை ஊதி 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 பெருசாக்கி இன்னைக்கு இந்த பூதாகரமாக தமிழ் மக்களை சினிமாவுக்கு அடிமையாக்குறதோட பங்கு, உங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ மட்டும் என்ன நடக்க போகுது? எல்லாம் பேசுவீங்க, எதை பண்ணுவீங்க? அடுத்து வர படங்கள்லாம் நீங்கள் ரெட் ஜெயண்ட்ல ரிலீஸ் பண்ணத்தான் போறீங்க, சினிமா ஓடத்தான் போகுது. இன்னும் இதே மாதிரி கூட்டங்கள் போய் அங்கே போய் ஜெயன் கத்திட்டு தான் வர போகிறாங்க. மாற்றம் நடக்க போதா? நடக்க போகிறதில்ல, உடனே நடக்க போகிறதில்ல நிச்சயமா. இது ஒரு வேக்கப் கால். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இனிமேலாச்சும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் திருந்துவாங்க. அரசியல் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்குரிய ஒரே தகுதி சினிமாக்காரன் என்பது மட்டும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் பாருங்க, கேரளாவெல்லாம் பாருங்க, எம்எல்ஏவாவான், எவனோ ஒருத்தர் எம்பி ஆவான். ஆனா சிஎம்ஆரா சினிமாக்காரங்களே யாருமே ஒரு என்னன்னே தெரியாது, எடுத்த உடனே நீங்க சிஎம். எம்ஜிஆர் படிப்படியா அரசியல்ல மேல வந்தாருங்க. எடுத்த உடனே நாங்க சிஎம் தான். நாங்க நாட்டை யாரை வச்சு ஆள போறீங்க? கல்வித்துறை அமைச்சர் கரூர் மாவட்ட விஜய ரசிகர் மன்ற தலைவரா? அப்போ விவசாயத்துறை அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்ட விஜய ரசிகர் மன்ற தலைவரா? என்னங்க என்ன இருக்கு கூட? யார் பயணிக்கிறா? உங்களை நம்பி ஓட்டு போட்டா என்னத்தை கிழிக்க முடியும்? மக்களுக்கு இது புரியல. மக்களே இதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் பார்த்து மனசுல வேதனை மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், ஏதாச்சும் சிக்னிபிகண்ட் டெவலப்மெண்ட், முக்கியமான ஒரு செய்தி வந்தால் ஒழிய இந்த கரூர் சம்பவத்தை குறித்து பேசுறது அர்த்தமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு குற்றவாளி மட்டும், சந்தேகம் இல்லாம ஒரே ஒருத்தர் மட்டும் குற்றவாளி. யாருன்னா மக்கள். நீங்க தான் குற்றவாளி. போய் ஒரு கூத்தாடிய 30,000 பேர் போய் பார்த்து, 30,000 40,000 பேர் போய் பார்க்குறீங்க பாருங்க. சோறு தண்ணி இல்லாம வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். நடிகர் சொல்றதே சொல்றேன், நடிகவேல்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் தான் எம்.ஆர். ராதா சொல்லுவார், டேய் நான் கூத்தாடிடா, காசு வாங்கிட்டு நான் நடிக்கிறேன், என்ன பார்க்கறதுக்கு ஏன்டா நிக்கிற? இது கேட்ட ஒரே நடிகர் எம்.ஆர். ராதா தான். உண்மைதானே? 200 கோடி வாங்கி அவன் நடிக்கிறாங்க ஒரு படத்தை. நீங்க 200 ரூபா சம்பளம் வாங்குறீங்க 6 நாள் வேலைக்கு. வெயில்ல சோறு தண்ணி இல்லாம உங்க பிள்ளைய காமிச்சு அவர் வராரு பாரு இவர் வராரு பாருன்னு சொல்றீங்களே, என்ன ஒழுக்கம், என்ன நெறி உங்க பிள்ளைங்களுக்கு காமிக்கிறீங்க? அதை எல்லாரும் போய் பார்க்கும்போது அந்த வீடுகளை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. என்ன வளர்ச்சியை உங்களுக்கு அவர் கொண்டு வர போறாரு? இவர்கள் இல்லாம அவர்கள் அவர்கள் இல்லாம இவர்கள் வந்தா நீங்க உழைச்சுதாங்க ஆகணும். சினிமா மோகத்தை தூக்கி தெருவுல போடுங்க. அதே சமயத்துல பாருங்க, உடனே பின்னால் நடக்கிற விஷயங்கள் நடக்கிற ஒரு கூட்டம் இப்படி தெரியுது. திராவிட ஆட்சி தமிழ்நாட்டை தெருக்கு கொண்டு வந்துருச்சு. 60 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தெருக்கு கொண்டு தான். டிஎம்கே மட்டும் சொல்லுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லா செஞ்சிருக்காங்க. யூபியில போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, நான் பார்த்தேன் நான் சொல்றேன், ஜார்க்கண்ட்ல போய் பாருங்க, சத்தீஸ்கர்ல போய் பாருங்க, ஒரிசால போய் பாருங்க, எல்லா ஊர்களையும் போய் பாருங்க. உடனே சில பிஜேபிக்காரங்க குஜராத்தை போய் பாருங்க, குஜராத்தையும் போய் பாருங்க. நகரங்கள் தவிர கிராமங்கள் முதற்கொண்டு நல்லா இருக்கிற ஊர் தமிழ்நாட்டை மாதிரி இன்னொரு ஊர் நீங்க சொல்ல முடியும்னா அது கேரளா மட்டும்தான். போட்டியே கிடையாது. தமிழ்நாடு எங்கேயோ போய் நிற்குது. காரணம் இந்த 60 ஆண்டு திராவிட ஆட்சிகள் தான். இதுல எனக்கு தலைவர்களை பிடிக்காம இருக்கலாம், சினிமா முகம் அவங்க கொண்டு வந்து நாசமா போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால வெறுமனையா திராவிட ஆட்சி மோசமா சொல்லாம எந்த விஷயத்துல நீங்க அவங்க மோசமா மாட்டாங்க யாராவது சொல்லுங்க. எப்ப இந்தியாவில் 30 ஸ்டேட் இருக்குப்பா, இதுல இவங்க திராவிட மாடல் ஆட்சி, அதிமுகவும் திமுகவும் எந்த விஷயத்துல மோசமா பண்ணிட்டாங்க? மற்றவங்க நம்மளோட எந்த விஷயத்துலப்பா வளர்ந்துட்டாங்க? HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில தான். அது ஏடிஎம்கேவும் இருக்கலாம், டிஎம்கேவும் இருக்கலாம். 2 பேரோட ஆட்சியில தான் இந்த 60 ஆண்டு கால வளர்ச்சியை நீங்க பார்த்துருக்கோம். கண் முன்னால பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு வயசாகுது, என் கண் முன்னால தமிழ்நாடு வளர்றதை நான் இன்னைக்கு பார்க்குறேன். இந்த கொள்ளை ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஒன்னே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதல் அறிவில்லாமல் தான் பேசுவாங்க. பீகார்ல இன்னைக்கு கெட்டிட்டு போன பாலம்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகுதுங்க. இன்றைக்கும் எம்ஜிஆர் காலத்திலையும் கருணாநிதி காலத்திலையும் கட்டின பாலம் கூட நம்ம ஊர்ல நிக்குதா இல்லையா? வேலைகள் நடக்குது, நிக்குது. அது மட்டும் ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும்.
ஒரு மாநிலம் வளர்கின்றது. 10 ரூபால ஒரு மாநிலத்தோட வருமானம் 10 ரூபாயா இருந்தா அதுல ஒருத்தர் 2 ரூபா கொள்ளடிச்சா குறைய அமௌண்ட் தான் வரும். அதே மாநிலத்தோட வருமானம் 1000 ரூபா ஆகும்போது அதுல ஒருத்தர் 200 ரூபா கொள்ளடிப்போம். அப்போ கொள்ளடிக்கிற அமௌண்ட் கூடும். அதை கொள்ளடிக்கிற ஜஸ்டிஃபை பண்ணல. இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக மற்ற ஊர்கள்லாம் யாரும் கொள்ளடிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்க, வீடியோக்களை பாருங்க, போய் பாருங்க. பீகார் போன்ற மாநிலம், யூபி போன்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்க. மாநில அரசுகள் ஒண்ணுமே செய்யறது இல்லை. தமிழ்நாட்டில் இந்த 2 அரசுகளுமே நல்லா செஞ்சிருக்காங்க. அதனால தயவு செய்து திராவிட மாடல் அரசி, திராவிட மாடல் ஆட்சின்னா மற்ற மாடல் ஆட்சியை பார்த்துட்டு வாங்க. நாறுது, கேவலமாக இருக்கின்றது. மாற்றுன்னு ஒன்று சொல்லலாம். மாற்று ஒன்று சொல்லும் போது அந்த மாற்று என்னங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. எல்லாத்துக்கும் மேல பார்ட்டிங் ஷார்ட்டா நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்ல விரும்புறேன். சினிமா வேண்டாம், சினிமா வேண்டாம். உங்களுக்கு பாருங்கள், தேட்டரோட விட்டு வந்துருங்க. சினிமாவை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. தயவு செய்து பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க முன்னாடி விஜய் அப்படி பண்ணிட்டாரு, அஜித் இப்படி பண்ணிட்டாரு, இந்த படம் இப்படி பண்ணிட்டாரு பேசாதீங்க. அறிவு சார்ந்த விஷயத்த பேசலைன்னா உங்க குடும்பத்தை பத்தியாச்சும் பேசுங்க. சினிமாவை பத்தி பேசி பிள்ளைங்களை சின்ன வயசுலயே சினிமா பைத்தியங்களா வளர்த்து விட்டு அதுகளை நான் வேற என்ன வார்த்தை சொல்றேன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் உருப்படாம போவதற்கு பெற்றோர்களே காரணமா இருக்காதீங்க. இப்போ எனக்கு நான் முடிக்கும் போது ஒரே ஒரு பாரதியார் வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால். இதுதான் வேதனை. உண்மையா நெஞ்சு குமுறலோட தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த கரூர் சம்பவத்துல புது டெவலப்மெண்ட் எதுவும் வராம இதை பத்தி நான் பேச போறதில்லை. ஆனா கண்டிப்பா ஒரு விஷயத்த பேசி ஆகணும். இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணி, அரசியல் பின்னணின்னு சொல்றத விட இதனால் அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுவேன். நீதிமன்றங்கள் ஏதாச்சும் தீர்ப்பு வந்தால் ஒழிய இதை பற்றி நாம் இன்னும் பேச மாட்டோம். தமிழக மக்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். ஏனென்றால் மனிதன் ஒருவனுக்குத்தான் இயற்கையும் இறைவனும் சிந்திக்கின்ற திறனை கொடுத்திருக்கின்றான். ஆட்டு மந்தை போல த பைட் பைப்பர் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்றோமாங்க, அது மாதிரி வாசிச்சுட்டு போறோம். பின்னாடி போகாதீங்க. உங்கள் சுயபத்தை யோசியுங்கள். நீதான் இறைவன், நீதான் இறைவன், புரிந்துகொள். நீதான் உயர்ந்தவன், நீ புரிந்துகொள். இது உங்களுக்கு புரிஞ்சுனா எந்த சினிமாக்காரன் பின்னாலே போக மாட்டீங்க. மீண்டும் சந்திப்போம்.